இல்லை விஜயனால கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் விஜய் ஃபேன் இல்லை, அவர் வந்தால் விஜய்க்கு நான் ஓட் பண்ணுறேன். தனியாக நிற்கணும், தனியாக ஜெயிச்சு வரணும். நான் வந்து தலை ஃபேன் தான், ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு தெரில. ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெடியான மைண்ட் கிடையாது என்னை பொறுத்தவரையும். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். சீமானுக்கு எதிர்த்தாப்புல நிறைய வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து பொறாமப்படுறாரு. இல்லை விஜய் வந்துட்டாருன்னு எல்லா ஓட்டும் விஜய் பக்கமும் திரும்பாது, இல்லை சீமான் வந்துட்டாருன்னு சீமான் பக்கமும் திரும்பலை. அதனால கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஹாய்ண்ணா. ஹலோம்மா. நேம் ராஜா. ராஜா. சரி, ஓகே. சீமான் இருக்காரு இல்லைங்களா, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து இளைய தளபதியை வந்து தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்ததும் ரொம்ப எதிரியாக பார்க்குறாரு. அரசியலுக்கு வந்ததும் அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? நடிகராக இருக்கும்போது நம்ம அண்ணன் சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒரே நிலைக்கு போட்டி போடும்போது நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேறு நான் வேறன்றேன். இப்போ அதே நிலைமை தான் இங்கே சீமானுக்கும். இவரும் கட்சிக்கு ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் கட்சியில் புதுசாக வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு 10-20 வருஷமாக இருக்கார். அதுன்னும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே மாற்று கருத்து வந்து தான் ஆகும்மா. ஸோ இப்போ ரஜினி இருக்கார் இல்லையா, ரஜினிகிட்டே சேம் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட நல்லா பேசிட்டு நல்லா இருந்திருக்காரு. இப்போ வந்து அவரும் அரசியலுக்கு வர மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து அவரையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவர் ஏதாச்சும் ஒன்று ஆயிடணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்து அவர் கூட செல்ஃபி ஃபோட்டோ அதெல்லாம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? ரஜினியோட அரசியல் வந்து இப்போதைக்கு இல்லைன்ட்டு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார்ன்ற முறையில். சீமான் வந்து அவருக்கு ஓட்டு வேணுன்றதுனால யார் கூட வேணாலும் டைப் வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெடியான மைண்ட் கிடையாது என்னை பொறுத்தவரையும். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவரோட ஓன் வியூ, யாருக்கு வேணாலும் டைப் வச்சுட்டு ஓட்டிங்காக மக்களுக்கு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணணும், நான் இருக்கிறேன்ட்டுன்னு. அதுதான். ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா இப்போ விஜய் வந்து பார்த்தோன்னா ரஜினியோடக்கு அஜித்தும் சரி, ரஜினியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சீமானுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. பொதுவாக பார்த்தோன்னா இப்போ விஜயோட அரசியல்னும் போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து அரசியல் பக்குவம் இல்லாதனால அவங்க ஒரு ஆக்டராக பார்க்குறதுனால வேணால் அவங்க அதை பற்றி விஜய்க்குன்னு பிம்பம் கிரியேட்லாம். பட் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள் தான். அது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன தெளிவான ஒரு கருத்துக்கள் கொடுக்குறாங்களோ அந்த தெளிவான கருத்துக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால் விஜய் வந்துட்டாருன்னு எல்லா ஓட்டும் விஜய் பக்கமும் திரும்பாது, இல்லை சீமான் வந்துட்டாருன்னு சீமான் பக்கமும் திரும்பலை. சீமானுக்கு ஓட்டு சதவீதம் 5%, 10% அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ விஜய் வந்திருக்கு, அவர் என்னென்ன கருத்து கொள்கை கொண்டு வரான்னு பார்ப்போம். ஆனால் ஆமாம், இன்னும் நிலையான கருத்து கணிப்போ இல்லை கருத்துக்களோ அவர் சொல்லலை. சிவரஞ்சனி. இப்போ வந்து சீமான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த தலைமுறையில் நிறையா இருக்காங்க. அதனால சீமானுக்கு எதிர்த்தாப்புல நிறைய வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து பொறாமப்படுறாரு. வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் அவர் நடந்துக்கிட்டாரு. இப்போ வந்து விஜய் மாநாடு நடந்ததுனால ரொம்ப கூட்டம் வந்ததுனால இவருக்கு வந்து பொறாமை ஆயிடுச்சு. அதனால ரஜினி ஃபேன்ஸை வந்து ரஜினியோட அவர் சேர்ந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பழைய காலத்துக்காரங்களா இருக்காங்க, அவங்க வந்து இவர் வந்து சீமான் இழுக்கிறாரு. அவ்வளோதான். இது எல்லாமே அரசியல் சுழற்சி தான். அரசியலுக்காக தான் இதெல்லாம். யாருமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இவங்களே இருக்கணும் அவங்களே இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் இதெல்லாம் செய்கிறேன்ட்டு அவங்க கருத்தை போடுவாங்க. ஸோ மக்கள் வந்து யார் நல்லா நமக்கு செய்கிறாங்களோ அதை பார்த்து அவங்களும் ஓட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அரசியலே வேஸ்ட் தான் இந்த தலைமுறைக்கு. ஆமா, இப்ப யாரும் உண்மையா இருக்கா? விஜய் ஓட் போடுவீங்களா? நான் விஜய் ஃபேன் இல்ல, அவர் வந்தா விஜய்க்கு நான் ஓட் பண்றேன். விஜய் ஃபேன் இல்ல, அவர் வந்தா விஜய்க்கு கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். யார் வந்து உண்மையாலுமே மக்களுக்கு இந்த ஸ்கீம் வந்தாதான் நல்லதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட் போடுவோம். இப்போ தளபதிக்கு எதிராக வந்து சீமான் இருக்காரு இல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து? தளபதிக்கு எதிரானா ஃபஸ்ட்டு அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி தளபதி அவர் வந்து அப்படி சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரே கொஞ்சம் அவருக்கு எதிராக வந்தோடனே லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீமானுக்கு பயப்படுறாரு. தெரில இதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு தெரில. மேபி விஜய் வந்து அரசியலுக்கு வந்து எலெக்ஷனில் நின்னா நான் வந்து தலை ஃபேன் தான், ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு தெரில. பார்ப்போம், விஜய் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவர் வந்து ஏதாவது நல்லது பண்ணால் கண்டிப்பாக நல்லது தான். பார்ப்போம். சீமான் வந்துட்டு இன்னும் நிறைய ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பார்ப்போம், விஜயும் பார்ப்போம், யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யார் வந்தாலும் நல்லது பண்ணால் ஓகே தான், நமக்கு ஓகே தான். பப்ளிக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஏதாவது பண்ணால் ஓகே தான்.
சரி ஓகே. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்து அவர் பண்ணுவாரா பண்ணுறதா? அவருடைய ஐடியாலஜிலே இன்னும் அவருக்கு எதுவும் தெளிவில்லை நான் நினைக்கிறேன், பர்சனல் ஒப்பீனியன். பார்ப்போம், அவர் வந்து எதுவும் நல்லது பண்ணால் ஓகே தான். அவரோட ஐடியாலஜி இன்னும் எதுவும் தெளிவாக அவர் இன்னும் சொல்லலை இல்லையா, அதெல்லாம் பார்ப்போம். லெட்ஸ் வெயிட், அவ்வளோதான். தேங்க்யூ. நான் விஜய் ஃபேன் தான். நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட் போடுவேன். அவர் அவ்வளோ ஹைட்டில் இருந்துட்டு அதை விட்டுட்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மக்களுக்காக ஏதோ செய்யணுன்னு தான் வந்திருக்காரு. அதனால கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வந்து தளபதிக்கு எதிராக இருக்காருல்ல, அதை பற்றி உங்களோட கருத்து? அதுக்கு முன்னாடி வந்து அவர் என் தம்பி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஃபேன்ஸை கவர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ அவர் வந்தோன்னா இவருக்கு கொஞ்சம் லைட்டாக விஜய் மேலே பயம்தான். அதனால அவர் வந்துட்டு இப்படி பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். பயத்தினால இப்படிலாம் பண்ணுறாரு. இல்லை, விஜயனால கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு அவருக்கு அவசியமே இல்லை இல்லையா. அதனால அவர் தான் நல்ல எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லதான் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து கண்டிப்பாக ஓட்டு அவருக்கு. ஓட்டு அவருக்கு தான். 8 ஓட்டு அவங்க வீட்டில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லா ஓட்டும் 8 ஓட்டுமே அவருக்கு தான். எங்கள் ஊரில் எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். பரவாயில்ல, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களே. கண்டிப்பாக. விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைப்பார்? காங்கிரஸோட கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல. தெரில, பார்ப்போம். அவர் ஃபஸ்ட்டு ஏதோ அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, காங்கிரஸ் தான் வந்துட்டு நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. மேபி அவர் ஒருவேளை அவருக்கு மெஜாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா மேபி அவங்க கூட கூட்டணி வச்சு ட்ரை பண்ண வாய்ப்பு. காங்கிரஸ் வந்து இப்போ டிஎம்கே கூட அதை பற்றி தெரில, எல்லாம் ஏதோ ஒரு ஐடியாவில் சுற்றிட்டு இருக்காங்க. 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்கன்னு. அதுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. எலெக்ஷனுக்குள்ளே அப்போதான் கூட்டணியை மாறும், இப்படி இருக்கவங்களாம் இப்படி ஆவாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ வந்து டிஎம்கே தான் இந்த இதில் இருக்குது. இதுக்கடுத்து எதுனாலும் நடக்கலாம். அவர் வந்து இப்போ வந்து அரசியல் சொல்கிற எலெக்ஷன் டேட் சொல்கிறப்ப வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அங்கே அப்போல்லாம் யார் சாதகமாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல கூட மாறுவார் விஜய் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் தனியாக நிற்கணும்னு தனித்துவம் நிற்பார் நான் நினைக்கிறேன். யாரோடும் கூட்டணிலாம் வைக்க மாட்டார், தனியாக நின்று நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லுவார் நினைக்கிறேன் நான். என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைக்காமல் அவர் மட்டும் தனியாக நின்னா கன்ஃபார்ம் ஜெயிப்பார். உங்கள் நேம்? எங்கள் நேம் வி திலகா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் வேலூர், காட்பாடி, பிரம்மபுரம். ஓகே. சீமான் இருக்கார் இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ விஜய்க்கு வந்து கொஞ்சம் எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? என் கருத்துன்னா என்ன சொல்கிறது, ஆமாம் விஜய் நல்லவர், தளபதி. விஜய் அடுத்து வந்தால் நாடு நல்லா இது செய்வார், நல்லா செய்வார். அப்போ விஜயோட ஓட்டு கண்டிப்பாக விஜய் ஓட்டு, என் குடும்ப ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு தான். 25 ஓட்டு எங்கள் அவருக்கு தான். சரி, விஜய் யார் கூட கூட்டணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் கூட வைக்கக்கூடாது, தனியாக நிற்கணும், தனியாக ஜெயிச்சு வரணும். தனியாக ஜெயிச்சு வரணும், யார் கூட இருக்கக்கூடாது. கூட்டணி இருக்கக்கூடாது. இப்போ 2026 விஜய் கண்டிப்பாக வருவாரா? கண்டிப்பாக வருவார் விஜய், 100% வருவார். ஓகே. சரி, விஜய்க்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறதா இருந்தால் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஜெயிச்சு வந்தால் நல்லா செய்யணும் விஜய், அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கணும். ஆமாம், ஜனத்துக்கு நல்லா செய்யணும், அவ்வளோதான். மக்களுக்கு நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்யணும் வந்தால் அவ்வளோதான்.